அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூவில் வித்தியாசமாக எப்படி கூட்டுக்கறி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன குக்கரில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 3 அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த குக்கருடைய மூடிய விசிலும் போட்டு அடுப்பான் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே அளவுக்கு உடைச்ச உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இதனுடைய கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்ச பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது ஓரளவு வதங்கின பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வாழைப்பூ வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு, உரப்புக்காக 4 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். திரும்பவும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா திரும்பவும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை, அதாவது பெரிய வாழைப்பூவில் பாதி வாழைப்பூவை மட்டும் சுத்தப்படுத்தி இதோடையே சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாம், வெந்துருச்சு. அதே மாதிரி இந்த கடலைப்பருப்பையும் நம்ம பார்த்துடலாம். கடலைப்பருப்பும் வந்துருச்சு. இப்போ இந்த வாழைப்பூவோட இந்த கடலைப்பருப்பையும் தண்ணியோடு சேர்த்து இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இந்த தண்ணி கொஞ்சமாக வற்றினா போதும், ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேணாம். லாஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான வித்தியாசமான வாழைப்பூ கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.